ஹே மை எனர்ஜீஸ், இன்றைக்கி நம்ம சூப்பராக உள்ள சீஸ் மெல்ட் ஆகிற மாதிரி பன்னீர் சீஸ் ஸ்டஃப்டு வீட் பால் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இது ஈவினிங் ஸ்நாக்கு சூப்பராக இருக்கும். ஒரு பவுலில் கோதுமை மாவு, சால்ட், ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு ரொம்ப ஆடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஸ்டிக்கியாகவும் இருக்கக்கூடாது. ஒரு 10 மினிட்ஸ் சைடில் வச்சுடுங்க. திரும்ப பன்னீர் நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இது கூட சால்ட், பெப்பர் பவுடர், சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் ஒரேகனோ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக சீஸ் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. டென் மினிட்ஸ் ஆன பிறகு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. திரும்ப சின்ன சின்ன பீசஸாக எடுத்துக்கோங்க. ஃபிங்கர்ஸில் மெல்லமாக ப்ரெஸ் பண்ணி நல்லா ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. திரும்ப ஒரு ஸ்பூன் நம்ம ரெடி பண்ண பன்னீரை வச்சு அது மேலே சீஸையும் வச்சு நல்லா கவர் பண்ணி பால் மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. கிராக் இல்லாமல் பார்த்துக்கோங்க. கிராக் இருந்துடுச்சுன்னா உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் எல்லாம் வெளியே வந்துடும். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் ஹீட் ஆனதும் ஆயில் சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் ஆயில் ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்ச பால்ஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க. மெல்லமாக 2 சைடும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ணி எடுத்தால் ரெடி. உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? வாவ், ரொம்ப கிறிஸ்பாக உள்ள சீஸியாக சூப்பர் டேஸ்டியாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டிடுங்க.